பாடல் பற்றி சொன்னாங்க. அந்த பாடலை பற்றி நான் இப்போ ட்ரெண்ட் செட் எப்படி இருக்குன்னா 300 கோடியில் படம் எடுக்கிறாங்க. தேட்டர் விட்டு வெளியே வந்தால் ஒரு பாட்டு கூட நிற்க மாட்டேங்குது. இது உண்மை. இன்றைக்கி காரில் ஹைவேஸில் பாருங்கள், 100 கார் போச்சுன்னா 99 காரில் இளையராஜா எம்எஸ்வி பாட்டு தான் போயிட்டுருக்கு. ராத்திரி 10 மணி மேலே தூங்க வைக்கிறது ஒரு கேவி மகாதன், இளையராஜா எம்எஸ்வி தான். காரணம் என்னென்னா படம் மறந்து போகும், பாடல் நிற்கும். இன்றைக்கி ஒரு பாட்டு நம்மளால் சொல்ல முடியல. கேட்டால் ட்ரெண்ட் செட்டுன்னு சொல்கிறாங்க. என்ன ட்ரெண்ட் செட்டு? எத்தனை வருஷம் சித்தப்பா சித்தப்பா தான், மாமா மாமா தான். நம்ம கலாச்சாரம் அதானே, சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த ட்ரெண்ட் செட்டில் இவர் சொன்ன வார்த்தை, ஒரே வார்த்தை என்கிட்ட, எனக்கு 80s மாடலில் சாங் வேணும், அப்படி பண்ணால் நீங்கள் பண்ணுங்கள். நான் ஒரு 13 மியூசிக் டேரக்டர் பார்த்துட்டு வந்த ரகு சார் உங்கள் பேரை சொன்னாங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த காலத்தில் இப்படிலாம் ஒரு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க பண்ணித்தரேங்கன்னு சொன்னேன். ஏன்னா பாடலுக்கு ரொம்ப முக்கியத்துவமான படம் இது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணணும் நம்ம, புரியுதுங்களா? ஒரு பாடல் என்பது ஒரு படத்தை வெற்றி பெற செய்வது 100க்கு 50% பாடல் தான். அதே மாதிரி கவிஞர் லிரிக் ரொம்ப பிரமாதமாக எழுதுனாங்க. நீங்கள் இந்த படத்தில் சாங் முதல் கொண்டு விஷுவல் அவங்க பண்ணிப்பாங்க, விஷுவலைஸ் அவங்க பண்ணிப்பாங்க. அவ்வளோ பிரமாதம். 100% மேனுவல். இதில் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலை, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலை, 100% மேனுவல் பண்ணியிருக்கேன் நான். இந்த படம் சினிமாவை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி இருக்கும். டிஓபி செல்வம் இருக்கார், அவரும் ஒரு அருமையான ஒரு டிஓபி கேமராமேனாக இருக்கும். அதெல்லாம் பேசப்படும், இந்த படம் பேசப்படும். கம்ப்ளீட்டாக மீடியாவோட உங்களோட ஆதரவு கண்டிப்பாக இருக்கணுங்க. ஏன்னா ஒரு படம் வெற்றி பெறுறது உங்களோட ஆதரவு தான். நீங்கள் வெற்றி பெற செய்யணும், தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் இசையமைப்பாளர் ஏவிஎம் ரகுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி காலையில் 10 மணிலேருந்து பிரசாத் லேபில் டுடே லைஃப் என்ற ஒரு பட பூஜை மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த படத்துக்கு நிறைய சிறப்பு விருந்தினர்கள் வந்து கொண்டு போயிருக்கிறார்கள். உதாரணமாக காலையிலேருந்து வந்த கவிஞர் முத்துலிங்க ஐயா அவர்கள், அப்புறம் அன்பு செழியன் அவர்கள், மற்றும் விஜயமுரளி அவர்கள், மற்றும் டைரக்டர் அரவிந்த்ராஜ் அவர்கள், நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. இந்த படத்துக்கு இயக்குனர் அண்ணன் நெடுஞ்செழியன் அவர்கள், இதுக்கு டிஓபி திரு செல்வம் அவர்கள், மற்றும் எல்லாமே இதில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு திரைப்படம் 85 வருஷம் திரைப்படத்தில் வரலாற்றில் ஒரு மாறுபட்ட ஒரு ஸ்கிரிப்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் மகேந்திரன் சார்கிட்ட அசோசியேட்டாக பணிபுரிஞ்சிருக்காரு. முதல்ல ஏவிஎம் ஸ்டுடியோவில் என்னை சந்திக்க வரப்போ சொன்னாங்க, வாங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொன்ன உடனே அவர் அந்த கதை சொன்ன ஸ்கிரிப்டு ரொம்ப அழகாக சொன்னார். இது நம்ம சந்திக்காத ஒரு களமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வியப்பாக இருந்தது. அந்த ஸ்கிரிப்டு சொன்ன நேரம் கரெக்டாக அவர் அதிகபட்சம் ஒரு 30 நிமிஷம் தான் சொன்னார், ஸ்கிரிப்டு சொன்னார். எனக்கு அவர் சொல்ல எனக்கு அப்படியே விஷுவலாக தெரிஞ்சுது எல்லாமே. ஏன்னா நான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு 15 வருஷமாக இருக்கேன், சினிமாவில் ஒரு 25 வருஷமாக இருக்கேன், எல்லா மியூசிக் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 7-8 படம் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட அது தூங்கி எழுந்தால் எங்களுக்கு சினிமா ஸ்கிரிப்டு இதான். இவர் சொன்ன இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு புது களமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டு தான் ஹீரோ, வெறும் ஸ்கிரிப்டு தான். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு திரைப்படம் சினிமா இல்லாமல் மனித வாழ்க்கையே கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு மனிதன் காலையில் 6 மணிக்கு எழுந்து இரவு 12 தூங்குற வரைக்கும் சினிமா ஃபாலோ பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு தெரியும். உனக்கு சினிமா ஒரு வாழ்வியல். ஒரு படத்தில் இவர் வாலி எழுதியிருப்பார், நாம் பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்னு சொல்லும். அது மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் வச்ச ஒரு ஸ்கிரிப்ட் இது. சொன்னோடனே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டோன்னே எத்தனை பாடல் அப்படின்னு சொன்னேன். சார் ஃபஸ்ட்டு ஒரு 2 சாங் வைக்கலாம் சார் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்னோன்னே நான் என்ன ஐடியா பண்ணேன், நான் வாலி அண்ணனை தவிர மற்ற எல்லா கவிஞரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு பெரிய ஆம்பிஷன், கண்ணதாசன் ஐயா நான் பார்த்தது கிடையாது, முத்துலிங்க ஐயா கூட ஒரு ஒர்க் பண்ண ரொம்ப ஆசை. ஏன்னா ஒரு அரசவை கவிஞர், இசைஞானி இளையராஜா கிட்ட ஒரு 350 பாட்டு மேலே எழுதியிருக்காரு, ரகுமான்கிட்ட ஒரு 20 பாட்டு எழுதியிருக்காரு. அவர்கிட்ட ட்ராவல் பண்ணது நான் சொல்லணும்னு நினச்சேன். இவர் இந்த படத்துக்கு கவிஞர் முத்துலிங்கம் தான் எழுதணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏவிஎம்மில் கம்போசிங், லைவ் கம்போசிங், அதாவது நீண்ட நாளுக்கு அப்புறம் லைவ் கம்போஸ் பண்ண உடனே சொன்ன உடனே கரெக்டாக அதிகபட்சம் ஒரு ½ டே தான் பண்ணோம்.
சார் இன்னும் ஒரு சாங் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு. ஆட் பண்ணோன்னே முத்துலிங்க ஐயா வந்தார். வந்தவுடனே, சார் நம்ப மாட்டீங்க சார், நான் ஒரு தத்தக்காரன் குடுக்குறேன். ஒரு பல்லவிக்கு 10 பல்லவி எழுதினார். நம்ம நினைக்கிறோம் ஒரு அவங்க பீரியட்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அதெல்லாம் தப்பு. இன்னும் கரண்ட் அப்டேட்டா இருக்காங்க. ரொம்ப நல்லபடியா முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே இந்த படம் வந்துட்டு எப்படி சொல்லலாம், மறுபடியும் சொல்றேன். 85 வருஷம் சினிமா வரலாற்றிலே ஒரு அருமையான ஒரு களம் இது. காதல் கிடையாது, சண்டை கிடையாது, டூயட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அப்போ நீங்க விஷுவலா திங்க் பண்ணி பாருங்க எப்படின்னு. ஆனா, இந்த படத்தோட சின்ன கான்செப்ட் என்னன்னா, தனி மனிதன் ஒழுக்கம். இதுதான். ஒரு மனிதன் தன்னுடைய தனி மனித ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சாலே நாட்டை திருத்திடலாம். உதாரணத்துக்கு ஒரு குப்பை விழுந்திருக்கு. இந்த குப்பையை எடுத்து நான் குப்பை தொட்டில போடணும். இதுக்கு போய் நான் கார்ப்பரேஷன் எதிர்பார்த்தா நடக்காது. ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த இளைஞர்லாம் வந்துட்டு எல்லாரையும் சொல்ல மாட்டேன். எல்லாருமே ஒரு வேற மாரி ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு படம் பெரிய ஒரு பாடமா இருக்கும். நம்புறோம். சாங்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில எல்லா ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ணன் நெடுஞ்செழியன் சார் அவரும், கூட வந்த அசோசியேட் சுந்தரவேல், அப்புறம் டிஓபி செல்வம், அவர் ஹீரோ மிஸ்டர் ராஜ்குமார் அவர்கள், முத்துக்குமார் இவர் சன் டிவியில் ரொம்ப ஃபேமஸ் இவர். இவரெல்லாம் பண்ணியிருக்கோம். ஆர்டிஸ்ட் எல்லாமே சீனியர் மோட் ஆர்டிஸ்ட்டு. கண்டிப்பாக மீடியா அவங்களோட கோஆப்ரேஷன் இருக்கணும். கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக ஆக்கணும். நான் சிரம் தாண்டி வேண்டிக் கொள்கிறேன். குழந்தை பிரியா வழங்குகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். டுடே லைஃபோட படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து அன்பு சகோதரர் ஏஎம் ரகு அவர்கள், கேமராமேன் மரியாதைக்குரிய செல்வம் அவர்கள், எடிட்டிங் சண்முகம், முக்கியமாக பாடல் முன்னாள் அரசவை கவிஞர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பெரியவர் முத்துலிங்கம் ஐயா அவர்கள். இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் கிடையாது, கதை தான். எல்லாம் புதுமுகங்கள் தான். இந்த கதை முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து ராஜ்குமார், அவருக்கு ஜோடியா இலக்கியா, கிங்ஸ்டன், ஆதிக், சுந்தரவேல், மஞ்சுரி, பவானி, இலக்கியா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. மியூசிக் டைரக்டர் சொன்ன மாதிரி இதில் வந்து டூயட் கிடையாது, ஃபைட்டு கிடையாது. நான் வந்து டாக்டர் மகேந்திர சார்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவேன். சாசனம் படம், அர்த்தம் சீரியல்லாம். ஸோ அவருடைய சாயலில் தான் இருக்கும். நிச்சயம் இந்த கதை வந்து எல்லா தரப்புக்கும் பிடிக்கும். சமுதாய விழிப்புணர்வு படம் தான். நிறைய பேர் சொல்கிறப்போ இதே சென்னையிலேருந்து ஒரு வருஷமாக இந்த பிரச்சனை தான். நீங்கள் சொல்கிறது ட்ரையாக இருக்குது, சினிமாவுக்கான ஒரு பேட்டர்ன் கிடையாது, இல்லை பிஸ்னஸ்னால் சுத்தமாக ஒத்து வராது எவ்வளோ. ஆனால் கதை வந்து நம்ம வந்து கர்நாடகாவிலேருந்து நம்ம ஆந்திராவிலேருந்து எத்தனையோ டைரக்டர்ஸ்லாம் கிட்டத்தட்ட நான் ஒரு 2 வருஷமாக அந்த கதையை சொல்லியிருக்கேன். ஒருத்தர் கூட இந்த கதை நல்லா இல்லை, இந்த சீன் நல்லா இல்லை, ஒரு சீன் கூட சொல்லலை. பட் வந்து பிஸ்னஸ் இது ஒத்து வராதுன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து 100% நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க, மாற்றணும். தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நான் இப்போ தான் புதுசாக வரேன். அந்தளவுக்கு அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு மாற்றுற அளவுக்கான சக்தி எனக்கு இல்லை. ஆனால் நிச்சயம் வரும். அதுக்கு துணை வந்து மியூசிக் டைரக்டர் சகோதரர் ரகு இருக்கார், கேமராமேன் செல்வம் இருக்கார். அதோட முக்கியமாக எனக்கு வந்து ரொம்ப தைரியம் கொடுக்கறதுக்கு வந்து நான் முத்துக்குமாரன். ஸோ அதனால் வந்து வரும். நிச்சயம் இந்த தமிழ் சினிமா வந்து பேசப்படும், நிச்சயம் பேசப்படும். பார்க்க தான் போகிறீங்க. இந்த படத்தோட வெற்றி விழாவில் வந்து மிக பிரம்மாண்டமாக நிச்சயமாக நடந்தே தீரும். இது எந்த சந்தேகமும் கிடையாது. மற்ற
சினிமாக்காரங்க மாதிரி எங்களுக்கு பேச தெரியாது, பட் செயலில் காட்டுவோம். 200% நீங்கள் நம்பலாம். மீடியாக்கள் சப்போர்ட் வேணும். அதனால் என்ன ஒற்றுமையாக இருந்து எங்களுக்கு வந்து நல்லா ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம். சார் எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் அப்புறம் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் அதிகமாக பேச போகிறது கிடையாது. இந்த டுடே லைஃப் படம் இதை பற்றி மட்டும் நான் பேச போகிறேன். டுடே லைஃப் இந்த படம் வந்து சார் எனக்கு கதை சொன்னார். சார் இந்த படம் நான் நிறையா பேர்கிட்ட சொல்லிட்டேன், இது கமர்ஷியலாக இல்லை, ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு வாட்டி கேளுங்க சார், இது என்ன எடுக்கலாமா, நிறைய டிஸ்கஸ் பண்ணுமான்னு என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன் சரி கதை சொல்லுங்கள் சார்னு சொல்லி கதை சொன்னார். அப்புறம் அவரோட ஐடியாவும் சொன்னார். அது சொல்கிற வரைக்கும் எனக்கு என்ன ஏது அவரை பற்றி நான் எதுவும் கேட்கல. கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் கேட்டேன், சார் நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவர் சொன்னார், நான் இந்த மாதிரி மகேந்திர சார்கிட்ட ஒர்க் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த கதை வந்து இது வரைக்கும் எடுத்துருக்க தமிழ் சினிமாவில் இந்த கமர்ஷியல் படம் மாதிரியே கிடையாது. இது ஒரு பயோகிராஃபிக் படம் மாதிரி. இதில் நிறைய உணர்வுபூர்வமான சீன்ஸ், கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே இதில் வச்சுருக்காரு. இந்த படத்துக்கு ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினோ ஒரு தெரிஞ்ச முகமோ தேவையே இல்லை. இது ஒரு சிம்பிளாக ஒரு வில்லேஜில் நடக்கிற ஒரு அன்றாட வாழ்க்கை, அது எப்படி எவ்வளோ யதார்த்தமாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத பற்றி அவர் எழுதியிருக்காரு. அது நிச்சயமாக இது மிகப்பெரிய வெற்றி பெறும். எல்லாரும் ஒரு நாள் இந்த படத்தை பற்றி தமிழ்நாடே பேசும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஸோ மகேந்திர சார் என்ன வழியில் அவர் எப்படி யதார்த்தங்களை படம் பிடிக்கிறாரோ அது மாதிரி இவர் ஒவ்வொரு சீன்லேயும் எழுதி வச்சுருக்காரு. ஸோ இந்த டுடே லைஃப் ஒரு யதார்த்தமான படமாக இருக்கும், ஒரு நல்ல வெற்றி படமாக அமையும். இதுக்கு அந்த அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் செலக்ட் பண்ணி ராஜ்குமார் சார் ஆகட்டும், முத்துக்குமார் சார் ஆகட்டும், அப்புறம் நம்ம ஹீரோயினிங்க இவங்க எல்லாருமே வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து இந்த கதாபாத்திரத்துக்கு இவங்க கரெக்டா அப்படின்னு சொல்லி ஆடிஷன் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் நேரில் போய் பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது உண்மையிலே இது நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, இது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ரியல் இன்சிடென்ட் படம் மாதிரி இது வரும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். அதுக்கு எல்லாத்த விட இது வந்து நம்ம விஷுவல் தான், இதுக்கு சவுண்டுன்னு ஒன்று வேணும். அப்போ தான் சரி அவர் மியூசிக் டைரக்டரை பற்றி சொன்னாங்க. அவர் ஸ்டுடியோக்கு போயிருந்தேன், அவர் பாடல்கள் கேட்டேன். இப்போல்லாம் யாருமே பியானோவில் கம்போஸே பண்ணுறதில்ல, அவர் நேரில் பண்ணார். அதே மாதிரி லைவ் கம்போஸ் பண்ணி எல்லாம் அமிச்சார். இதெல்லாம் பார்த்தாக்கா உண்மையிலே இவர் என்ன நினச்சாரோ அந்த டுடே லைஃப் இந்த படம் தான், ஆர்டிஸ்ட்டு மியூசிக் எல்லாமே கதை தான். ஸோ அந்த கதையில் கரெக்டாக அவர் பண்ணி வச்சுருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் அடையும். அதை நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக பேசுவீங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த பேச்சை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், ஒரு சிறப்பான நாள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம லைஃப்பை திரும்பி பார்ப்போம். ஆனால் டுடே லைஃப்ங்கிற படத்துக்கு அந்த பூஜைக்கு நம்மளாம் வந்தோம். நம்ம மற்ற படம் மாதிரி இல்லாமல், மற்ற ஒரு நிகழ்ச்சி மாதிரி இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நம்மளை வந்து மெய் மறக்க செஞ்சுது. எப்படின்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக அந்த நடந்த விஷயங்கள், இந்த கதைகள்லாம் கேட்கும்போது இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் சாத்தியமானு சொல்லி நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே நெடுஞ்சன் சார் வந்து முத்துக்குமார் இதான் கதை, இப்படி தான் பண்ண போகிறோம், எதுவாக இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாப்புல. அப்போ நான் உண்மையை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா? நான் இல்லை நீ கண்டிப்பாக உண்மையை சொல்லுங்க அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் சார், அதுக்காகவே உங்களை நான் பாராட்டுறேன் சார்னு சொன்னேன். கை தட்டலாமே. அப்போது மற்றவங்க இவர் கற்பனையை விற்பனை பண்ணுறதுக்காக வரல. நம்ம இந்த சமூகத்தில் சொல்லுவாங்களே, பிறக்கும் பொழுது தாலாட்டு, இறக்கும் பொழுது நீராட்டு, ஆனால் இடையிலே கிடைக்க வேண்டும் பாராட்டுங்கிற மாதிரி மக்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான விஷயத்த, இன்றைக்கி அன்றாட நடக்கிற விஷயத்த ஒரு அழகாக கதையாக செதுக்கி வச்சிருக்கிறாரு. நிச்சயமாக இந்த படம் 100 நாள் ஓடுங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம், இது உறுதி வெற்றி. அது மாதிரி நம்ம மியூசிக் டைரக்டரை பற்றி சொல்லணும். அழகா அவர் கம்போஸ் பண்ணதை சார் அப்போ எனக்கு லைவாக எனக்கு வீடியோ அனுப்பிச்சார். எனக்குள்ள ஒரு கற்பனைக்கு இருந்துச்சு, நம்ம இப்படிலாம் ஒரு பாட்டு எழுத முடியுமா, இப்படிலாம் ஒரு நடக்குமான்னு நிறைய கற்பனைகள் மனசுக்குள்ளே இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் சில வரிகள்லாம் நிற்கிறதே இல்லை, ஏதோ சவுண்டு சத்தம் கேட்குறத தவிர வரிகள் அப்படியே தனியாக பொறிச்சு எடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகாக அற்புதமாக பண்ணி, ரொம்ப அழகாக அற்புதமாக பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர். உண்மையிலே நான் ரொம்ப மனசார நான் பாராட்டுறேன். அந்த பாடெல்லாம் நிறைய படங்கள் பார்க்குறோம், அந்த படத்தில் 2 வரிகள் தான் எல்லா படத்தில் நமக்கு தெரியும். இந்த படத்தில் இந்த படத்தில் 2 வரிகள் தான், ஆனால் அந்த முழு வரிகளும் நிற்கிற மாதிரி அழகாக அற்புதமாக கம்போஸ் பண்ணவங்களுக்கு இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
இதில் என்னென்னா நெடுஞ்செழியன் சாரை பற்றி சொல்லணும்னா அவர் மனசுக்குள்ளே என்ன நினச்சாரோ என்ன கற்பனை பண்ணி வச்சாரோ அந்த கற்பனை எல்லாமே ஒன்று சேர்த்து அழகாக ஒரு மாலையாக கோத்து வச்சிருக்கிறாரு. அந்த மாலையாக கோக்கும் பொழுது அதுக்கெல்லாம் நாங்கள் பூவாகவும் நாராவும் கூட நிற்போம். இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு எங்களால் என்ன முடியுமோ 100% எங்களோட உழைப்பையும் எங்களோட திறமைகளையும் எங்களுடைய நடிப்பையும் உங்கள்கிட்ட கொட்டி திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக சொல்லிட்டு உங்கள் பேரும் புகழும் உங்கள்கிட்ட நாங்கள் வாங்குவோம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜ்குமார். இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணுறேன். இந்த படம் சார்கிட்ட நான் ஆடிஷன் கலந்துக்கும் போது சாரை பார்த்துட்டு திடீர்னு பார்த்தோன்னே நீ தான் ஹீரோ பண்ணணும் அப்படின்ட்டாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. சார் பெரிய பெரிய ஹீரோலாம் இருக்காங்க, நீங்கள் எதிர்த்த உடனே நான் சும்மா ஏதோ ஒரு சார்கிட்ட நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணலான்னு தான் வந்தேன். ஆனால் சார் உடனே நீங்கள் நீ ஹீரோவை பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்படி. சார் நான் எப்படி சார் ஹீரோவாக பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சார் சொன்னார், நீ ஹீரோ இல்லைப்பா, இந்த கதை தான் ஹீரோ, கதையை முதல்ல கேளு அப்படின்னாரு. அப்புறம் கதையை கேட்டேன். கதையை கேட்டதில் இந்த சின்ன வயசுலேருந்து நம்ம சின்ன வயசில் 5 வயசு பையன்லேருந்து 90 வயசானவங்க வரைக்கும் இந்த கதையை எழுதி வச்சுருக்காரு. அப்படியே ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஜனலாக கொண்டு போய் சேர்த்திருக்காரு. நீங்கள் படம் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் படம் முடித்த வாட்டி நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். இது 100% ஹிட்டு தான் இந்த படம். இதை மாதிரி இன்னொரு மீட்டிங் நீங்கள் எல்லாருமே வருவீங்க, நாங்கள் அங்கே சந்திக்கிறோம். நன்றி. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே ஒரு 2-3 படம் பண்ணியிருக்கிறேன். ஐயா பார்த்தேன் சார், டைரக்டர் சாரை. அவர் இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. துறை என்ற பாத்திரத்தில் நடிக்க கொடுத்துருக்காரு. என்னால் முடிஞ்சதை நல்லபடியாக நடித்து இந்த படத்தை அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம், என்னோட நேம் ஆதிக். அனைத்து மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் நெடுஞ்செழியன் சார் ஆடிஷன் பண்ணியிருந்தார். பார்த்த முதல் நாளே நீ உனக்கு ஒரு கேரக்டர் தரப்பா அப்படின்னாரு. கதை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டீமில் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த டுடே லைஃப் பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கதையும் அமைஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன். எப்படின்னா இந்த கதை மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை, எல்லாரும் பார்க்கப்பட வேண்டிய படம் இது. இன்னொன்று, சாரை பார்த்தோன்னே ஓனோட கதை சொன்னார். எனக்கு உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது, வித்தியாசமாக இருந்துச்சு. எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கோம், இது மட்டும் ஏன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரேன்னு சொல்லிட்டு உடனே சரிங்க சார், ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த நெடுஞ்செழியன் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு 10 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன். சார் பார்த்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த டுடே லைஃபு படம் எப்படி எல்லாத்துக்கும் ஒரு லைஃப்பை கொடுக்கும். லைஃப்னா அதில் ஒரு கதை அந்த மாதிரி இருக்குது, ஒவ்வொருத்தரும் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி எனக்கும் இந்த படத்தில் ஒரு லைஃப் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். என்னோட பேர் இலக்கியா. எனக்கு இதில் கதையின் நாயகனுக்கு ஒரு பேராக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு இது முதல் படம். இந்த மீடியாவில் வர்றதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ சார் கூப்பிட்டு எனக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக எனக்கு கொடுத்துருக்காங்க. டுடே லைஃப் எனக்கு லைஃப் கொடுக்கும், எல்லாருக்கும் லைஃப் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். 100% இது வெற்றி படமாக அமைகிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். டுடே லைஃப் பட பூஜைக்கு வருகை தந்துள்ள அனைத்து மீடியா நண்பர்களும், நம்ம மீடியா கூட ஒர்க் செய்கிற அனைத்து நண்பர்களையும் உறவினர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் சுந்தரவேல். இந்த படத்தில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். ப்ளஸ் ஹீரோனுடைய நண்பராகவும் ஆக்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 படம் பண்ணியிருக்கேன். இது 11வது படம் எனக்கு. வெரைட்டி ரோல் பண்ணிகிட்ருக்கு. இந்த படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டைரக்டர் சார் ஒரு 4 வருஷமாக அவருடைய மனசில் இருக்கிற விஷயங்கள் நிறைய 4 வருஷமாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. நிறைய இடத்துல நாங்கள் கதை சொன்னோம். எல்லாம் அவங்க இந்த கமர்ஷியல் விஷயங்களே எதிர்பார்த்தாங்க. பட்டு இப்போ சாருடைய கதை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யதார்த்தமாக ஒரு வில்லேஜில் ஒரு யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயங்களை படமாக்கணும். அது தட் இஸ் அவர் பார்த்திங்கன்னா மறைந்த டைரக்டர் மகேந்திரன் ஐயாருடைய அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு.
அந்த பாணியில் படம் பண்ணணும் அப்படின்ற ஒரே மைண்ட் செட் அவர். இப்போ நிறைய இடத்துல கதை சொல்லும்போது எல்லாம் கமர்ஷியல் ஆகணும் நிறைய சொன்னாங்க. பட் அது வந்து ஒரு இடத்துல கூட அவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை. நோ நோ நோ, எனக்கு வந்து யதார்த்தம் தான் வேணும், மகேந்திர சார் அந்த மாடல் தான் படம் பண்ணணுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டார். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கிரிப்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 வருஷம் முன்னாடி அவர் ரெடி பண்ணிட்டார். இப்போ ஒரு 3 month பேக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு இப்போ தேவையான சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதே பாணி எனக்கு ஒரு அவருடைய குருநாதர் பாணியிலே படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டார். ரெடி பண்ணதுக்கு இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு இசை வந்து உயிரோட்டமாக நமக்கு தேவைப்படுது. அந்த இசைக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த மாடலில் அதுக்குள்ளே அவர் விரும்பவே இல்லை. எனக்கு இப்போ அந்த இளையராஜா ஸ்டைல் வேணும், இளையராஜா ஸ்டைல் வேணும், 80s ஸ்டைலில் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக நின்றுட்டார். ஸோ அந்த வகையில் நாங்கள் தேடும்போது இசையமைப்பாளர் ஐயா ரகு சாருடைய கான்டாக்ட் எனக்கு கிடச்சிது. ஸோ அவருடைய ஹிஸ்ட்ரி நாங்கள் எடுத்து பார்த்தோம். ஸோ ரொம்ப இப்போ பிடிச்சிருந்தது. ஸோ நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அந்த விஷயம் அப்படியே அவர்கிட்ட இருந்ததுனால உடனே போனோம், ஒரே நாளில் பேசணும், அப்படியே ஃபிக்ஸ் பண்ணோம். அன்றைக்கே வந்து சில கம்போசிங்லாம் பண்ணி காமிச்சார், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி சார் டைரக்டர் வந்து இளையராஜா ஸ்டைலில் 80s மாடலில் மகேந்திரன் சாருடைய மாடலில் எல்லாம் பொருந்தி வரணும்னு எதிர்பார்த்த அத்தனை விஷயமும் எங்களுக்கு இந்த டீம் மூலிமா எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அதுக்கு வந்து சார் அவர்களுக்கு மனப்பூர்வமாக இந்த மீடியா சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாங்களும் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 25 வருஷமாக ஃபீல்டில் இருக்கோம். பட் இது வந்து ஒரு நம்ம அது கமர்ஷியல் அந்த மாதிரி ஆக்டில் தான் எல்லாம் பார்த்துருக்கோம். பட் இது வந்து அந்த யதார்த்தம்னு வரும்போது எங்களுக்கு புரியாமல் இருந்தது யதார்த்தம் என்ன அப்படின்ட்டு. பட் ஸ்கிரிப்டில் உட்காரும்போது தான் யதார்த்தம் என்னன்னு எங்களுக்கு புரிய வச்சார். ஸோ அந்த வகையில் எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த டுடே லைஃப் இல்லை இன்னைக்குலேருந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த ஒரு லைஃப் கொடுத்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கு இந்த மீடியா சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, தேங்க்யூ. எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இன்றைக்கு சிறப்பான முறையில் டுடே லைஃப் இந்த திரைக்காவியத்தை நண்பர் நெடுஞ்செழியன் அவர்கள் இன்றைய நேற்றல்ல 40 வருடமாக நண்பராக இருக்கிறார். அந்த நண்பர் எதனால் கிடைச்ச நண்பர் என்றால், தலைவர் ரஜினிகாந்துடைய ரசிகர் மன்றத்தை உருவாக்கி வாலாஜா ஒன்றிய தலைவராக இன்று வரைக்கும் தலைவருக்காக ரசிகராக இருக்கும் அந்த ரசிகர் நல்ல உள்ளம் படைத்த அந்த நெடுஞ்செழியன் அவர்கள் இந்த திரைக்காவியத்தை எடுக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. அனைத்து மாவட்டத்துக்கும் தகவல் கொடுத்தேன், எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைச்சிருக்கு அவருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு தலைவருடைய அண்ணன் சத்யநாராயண் கேக்வாட் அவர்களுடைய நல்லாசையுடன் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அத்தனை கேமராமேன், அத்தனை இங்கே வந்திருக்கிற அத்தனை அன்பும் உள்ளங்கள் அத்தனை முன்னிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றால் மிகப்பெரிய விஷயம். இந்த டுடே லைஃப் படம் வந்து கதை எனக்கு தெரியாது, இப்போ சொன்ன பிறகு தான் தெரியுது எந்த அளவுக்கு இந்த மாற்றத்தை இந்த திரைக்காவியம் கொண்டு செல்கிறார் என்று. இன்றைக்கி நடக்கிற சமுதாயத்தில் நடக்கிற இந்த சீரழியும் நேரத்தில் இந்த நேரத்தில் ஒரு நல்ல இந்த திரைக்காவியத்தை இந்த நேரத்தில் இவர் எடுத்து காட்டுறாருன்னா அதற்கு வந்து ஈடு இணையே இல்லை. அவருக்கு மிக நன்றியை தெரிவித்து இதில் ஒர்க் பண்ண நடிகர்கள், ஹீரோவாக நடிக்கும் சகோதரர்கள், இசையமைப்பாளர் அவர்கள் சிறப்பான முறையில் அவர் எடுத்து காட்டினார். அவருக்கும் இந்த நேரத்தில் பாராட்டு தெரிவித்து கொண்டு இந்த திரைக்காவியம் ஆடியோ லான்ச் சிறப்பாக கொண்டாடப்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, இவர் சமூக சேவையில் பெரிய ஆர்வம் படைத்தவர். இன்றைய நேரத்தில் எனக்கு தெரியும், ஏன்னா குட்டக்கூடு நீரெல்லாம் வந்து தேங்கி இருக்கிற இடத்த வந்து மக்களுக்கு தண்ணி வேணும் என்று பல லட்சம் ரூபாய் செலவு செய்து அந்த தூரை வாரி அந்த குளத்தை சரி செய்து பல மனக்கண்டுகள் நடித்தவர் தான் சமூக ஆர்வலர் நெடுஞ்செழியன் அவர்கள். அந்த எண்ணம் படித்து தான் மக்களுக்கு வந்து இந்த சீர்கெட்டு இந்த இளைஞர்கள் சமுதாயத்தில் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த டுடே லைஃப் இன்றைய லைஃப்பை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி இந்த திரைக்காவியத்தை எடுத்து காட்டுறாரு. அதற்கு வந்து வேலூர் மாவட்ட தலைமை மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்து வேலூர் மாவட்ட பொறுப்பாளர் அக்பர் பாஷா, நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ஒரு நண்பர்ன்ற முறையில் பார்வையாளனாக தான் வந்தேன். இவரை நான் வந்து ஒரு 30 வருஷமாக இவருக்கு எனக்கு நண்பர். இவரோட அயராத உழைப்பு, சமூக சிந்தனை கண்டிப்பாக இவரை பெரிய இடத்துக்கு கொண்டு செல்லும். இவர் எடுக்கின்ற இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக மாபெரும் வெற்றி அடையும். இவர் இந்த ஃபீல்டில் பெரிய அளவில் வளருவாருன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அதே போல் மகேந்திரன் ஐயா அவர்களோட படங்கள் கமர்ஷியல்னு எல்லாருமே சொல்கிறீங்க. இன்றைக்கி வரைக்கும் அது கமர்ஷியலான ஹிட்டான படங்கள் தான்.
இன்றைக்குமே எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய படங்கள் தான் மகேந்திரன் சார் படங்கள். அதே மாதிரி இவரோட படமும் என்றைக்குமே விரும்பி கமர்ஷியலாகவும் சூப்பர் ஹிட்டாக ஓடுன்றது நான் ஆணித்தரமாக சொல்லி எல்லாருக்கும் விடைபெற்று நன்றி.